முத்துலட்சுமி வீரப்பன், சுப உதயகுமார் போன்றவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சாங்களே. சுப உதயகுமார் போன்றவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியாத அறிமுகமற்ற நபர்களா? இன்னைக்கு வியனரசு வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. வியனரசு வந்து அரசியல் களத்தில் இல்லாதவரா, தமிழக அரசியலுக்கு தெரியாதவரா? அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி அவருடைய வரலாறு என்ன? நீங்க அதுதான் நீங்க எம்எல்ஏ ஆவதுதான் தகுதின்றது வந்து எப்படி நீங்க வந்து ஒரு கட்சியோட அது மட்டும் அடையாளம் சொல்ல முடியும்? இப்ப நாம் தமிழர் கூட யாரும் எம்எல்ஏ ஆகவே இல்லை. இப்ப நீங்க நாம் தமிழர் கூட இது வரைக்கும் அடையாளம் யாரும் எம்எல்ஏ ஆகல. அதுக்காக நீங்க அவளை மறுத்துறீங்களா? நீங்க அங்க மட்டும் பட்டியல் போடுறீங்க. சீமான் கடத்து இவர் இருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் அதை சொல்லிட்டு தான் இருக்கீங்க? சாட்டை துரைமுருகன் சொல்றீங்க, இடுமோனும் எல்லா ஊரும் காட்டுது. நாங்க சொல்லலையே. நீ மீண்டும் டிஎன் மீடியா 24/7 ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பதிவு செய்ய நினைக்கிறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகன் மட்டும்தான் இருக்கிறாருன்றீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு தேர்தல் கணத்துல நீங்க நாம் தமிழர் கட்சி வந்து பொது தொகுதியில் பட்டியல் சமூக வேட்பாளர் பேசுறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி 10க்கும் மேற்பட்ட பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. எங்க கட்சி சார்பில் கூட்டணியில பல்வேறு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அது வேற. இப்படி பல்வேறு களங்கள்ல எங்க கட்சி வந்து எல்லா சமூகமும் நிறைந்த ஒரு கட்சியா இருக்கு. இதை பேசுவதற்காக யாருக்கும் மனம் வரல. அதை தான் ஒத்துக்கணும் நீங்க.